Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ராகி ஆப்பம் ஈஸ்ட் இல்லாம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி. நம்மளோட ரெகுலர் ஆப்பம்ஸோட அதே டேஸ்ட் இதுல இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், நீங்கள் பழைய சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பூனை வச்சு கலந்துக்கோங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். இப்போ இது ஒரு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட ராகி ஆப்பம் பேட்டர் ஈஸ்ட் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு ராகி ஆப்பம் பேட்டரை உள்ளே சேர்த்துருங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ராகி ஆப்பெல்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆப்பம் கொஞ்சம் கூட ப்ரௌனாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் கூட வேக வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும், அதனால் 15 செகண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் சாஃப்டான ராகி ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் தேங்காய் பால் அப்புறமா சுகர் கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன், எக் மசாலா அந்த மாதிரி கூட காரத்தோடு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நோ ஈஸ்ட் ராகி ஆப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.